டாக்டர் சயீத் அகமது மொய்தீன். அவர் சைனால MBBS படிச்சுட்டு வந்தவர். அவரை குஜராத்ல ஒரு டால் பிளாசா கிட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. திருட்டுத்தனமா அவர் பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்திருக்காங்க. அது இல்லாம 4 liters ஆஃப் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. அதை ஒரு டிராப் போட்டாலே போதும், பல உயிர்களை கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ இல்ல ஒரு சப்வேலயோ இல்ல ஹோட்டல்லயோ போட்டா பெரிய அளவுக்கான உயிர் சேதம் ஏற்படுத்த முடியும் ஒரு விஷயம். அதை பண்றதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐசிஸ்க்கும் ISI உளவு அமைப்புக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல கூட பல குண்டு வெடிப்புகளுக்கு ISIS அமைப்பு காரணம்னு சொல்லி தாலிபானை குற்றம் சாட்டிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஐசிஸுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கிறது ISI. இந்த ரிசின் 1 டிராப் என்ன மாதிரியான விளைவை உண்டாக்கும்னா, விளக்கெண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அது. உலகத்திலேயே மிக கொடிய பெரிய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் இது, இந்த ரிசின் என்றது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த டெட் டிராப் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக ராஜஸ்தான், குஜராத் பல இடங்கள்ல இவங்க இந்த ரிசின் என்ற ஒரு அந்த கொடிய ஒரு விஷத்தை பல இடங்கள்ல அவங்க டெட் டிராப் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டெட் டிராப் நடக்கும் போதே குஜராத்ல பிடிபட்டாச்சு. மொய்தீன் என்றவரை அரெஸ்ட் பண்ணது குஜராத் ATSம் நவம்பர் 2025 இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜனவரி 2026 இந்த ஆள் மேல சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் NIA மே 2026 இந்த மொத்த நெட்வொர்க் இந்தியால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கைதுகள் நடந்திருக்கு. அமெரிக்கா சைனா மேல எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும்டான்னா, என்கிட்ட இருந்து நீ என்ன வாங்கு, பொருளாதாரமா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், அது உற்பத்தி திறனை காப்பாத்திக்கணும்னா என்கிட்ட இருந்தா நீ வாங்க முடியும். சோ வரக்கூடிய எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனையை இன்னைக்கு ட்ரம்ப் கிளப்பி விட்டார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், அண்மையில பார்த்தோம்னா பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் சென்ற பாதையெல்லாம் ஆயுதங்கள் கிடந்ததை நம்ம பெங்களூர்ல பார்த்திருந்தோம். இப்ப பார்த்தோம்னா ISIS தீவிரவாதிகள் குஜராத்ல ஒரு பயோ டெரரிசம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருது. அதை தொடர்ந்து கைதும் பண்ணிருக்காங்க. அந்த தீவிரவாதிகளை இந்திய அரசு கைதும் பண்ணிருக்காங்க. என்ன சார் அங்க நடந்தது? இந்த பயோ டெரர் என்பது குஜராத்ல கைது செய்திருக்காங்க ஒரு நபரை. இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் கேஷுவாலிட்டின்னா அந்த ஒரு டிராப் ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். அது கேஸ்டர் சீட்ஸ், அதாவது விளக்கெண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. அதை ஒரு டிராப் போட்டாலே போதும், பல உயிர்களை கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. அதை மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ இல்ல ஒரு சப்வேலயோ இல்ல ஹோட்டல்லயோ போட்டா பெரிய அளவுக்கான உயிர் சேதம் ஏற்படுத்த முடியும்ன்ற ஒரு விஷயத்தை அதை பண்றதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை NIA பஸ் பண்ணி NIA இதுக்கு இவர்களை பிடிச்சு சார்ஜ் ஷீட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த முக்கியமான இது பப்ளிக் ஸ்பேஸ்னா ராணுவ இடத்துலயோ அதுலயோ இல்ல, கடைகள், முக்கியமான ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ், அதுல பண்றதுக்கு தான் இந்த டெரர் மாடியூல் பிளான் பண்ணிருக்கு. இந்த டெரர் மாடியூலோட தலைவர் பேர் சயீத் அகமது மொய்தீன். டாக்டர் சயீத் அகமது மொய்தீன். அவர் சைனால MBBS படிச்சுட்டு வந்தவர். அவரை குஜராத்ல ஒரு டால் பிளாசா கிட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட பல வெப்பன்ஸ், அதாவது திருட்டுத்தனமா அவர் பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்திருக்காங்க. அது இல்லாம 4 liters ஆஃப் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய். நீ அவனையும் இனிமேல் திட்டக்கூடாது. விளக்கெண்ணெய் இருந்தா நிறைய விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது மூலமா தெரிய வருது. விளக்கெண்ணெய் பறிமுதல் செஞ்சாங்க. பறிமுதல் இல்லாம அவர் கான்டாக்ட் டீடைல்ஸ், அவர் லிங்க் எல்லாம் பார்த்தா ஐசிஸோட ஹேண்ட்லர்ஸ், ஐசிஸ்னா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா, ISIS அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். அவங்க கூட அவங்களுக்கு அந்த நபருக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு. இது இந்தியால ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு முன்னேற்பாடா இருந்திருக்கு. ஐசிஸ்க்கும் ISI உளவு அமைப்புக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல கூட பல குண்டு வெடிப்புகளுக்கு ISIS அமைப்பு காரணம்னு சொல்லி தாலிபானை குற்றம் சாட்டிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஐசிஸுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கிறது ISI. சோ ISIக்கும் இந்த சயீத் அகமது
மொய்தீன் என்ற நபருக்கும் என்ன கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துலயும் வந்து நமது என்ஐஏ வந்து விசாரணைய தொடர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ரிசின் 1 டிராப் வந்து என்ன மாதிரியான விளைவை உண்டாக்கும்னா, விளக்கெண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அது. உலகத்திலேயே மிக கொடிய பெரிய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் இது, இந்த ரிசின் என்றது. இது இந்த விளக்கெண்ணெயில இருந்து எடுக்கக்கூடிய விளக்கெண்ணெயில மூலப்பொருள். இருந்து அந்த சீட்ல இருந்து அதோட விதையில இருந்து எடுக்கக்கூடிய இந்த ரிசின் என்ற ஒரு வந்து மிக கொடியது, பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இதுவரைக்கும் அதுக்கு மாற்று மருந்து, அதாவது அப்படி அது தாக்கிச்சன்னா அதுல இருந்து அந்த தாக்குதல்ல இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு, அதால தாக்கப்பட்டவர்களை காப்பாத்திக்கிறதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சைனைடோட இது வந்து மிக கொடியது. இன்ஃபேக்ட் அது சொல்றது என்னடான்னா, இந்த டாக்ஸின் வந்து சைனைடோட 1000 மடங்கு பவர்ஃபுல். சைனைட வந்து வாய்க்குள்ள வச்சா செகண்ட்ஸ்ல மரணம். ஆனா அதுக்கு கூட அந்த செகண்ட்ஸ்குள்ள, அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ள ஊசியை போட்டாங்கன்னா பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்று சொல்றாங்க. சைனைடுக்கு ஆன்டிடோட் இருக்கு. ஆனா இந்த இதுக்கு இன்னும் ஆன்டிடோட்னா அத முறியடிக்கிறதுக்கான மருந்தை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. சோ இந்த வெப்பனை வச்சு ஒரு அட்டாக்க கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. இது ஷெட்யூல் 1ல பேண்ட் வெப்பன்ஸ், கன்வென்ஷன் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ். அதாவது உலகளாவிய அளவுல எல்லா நாடுகளும் எதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்ல, கெமிக்கல் ஆயுதங்கள்ல, அதுல அது வந்து யுஎனோட கன்வென்ஷன், அதுல வந்து இந்த ரிசின் ஒரு முக்கியமான பொருள், இதை வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எங்க ப்ரிப்பரேஷன் நடந்திருக்காங்கன்னா, குஜராத்ல பிடிச்சிருந்தாலும் இதுக்கான முன்னேற்பாடுகள், இந்த இதை சேகரிச்சு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு பதுங்கி இருந்து ஒரு லேபரேட்டரியில இதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்திருக்கு. இது ஹைதராபாத்ல நடந்திருக்கு. இது அடுத்த விஷயம். இந்த நெட்வொர்க் வந்து 3 நகரங்களுக்கு வந்து திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் ஹைதராபாத்ல வந்து லக்னோ போய், லக்னோல இருந்து அகமதாபாத் போயிருக்கு. லக்னோ யூபில இருக்கு, அகமதாபாத் குஜராத்ல இருக்கு, ஹைதராபாத் பாத்தீங்கன்னா தெலங்கானால இருக்கு. தெலங்கானால தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். யூபியும் குஜராத்தும் வந்து ரெண்டும் யார் ஆளக்கூடிய மாநிலங்கள், என்ன மாதிரியான மாநிலங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். இது வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால நம்ம உளவு அமைப்பால ஏன் சார் கண்டுபிடிக்க முடியல? ஆரம்பிக்கும் போது கண்டுபிடிச்சதால தான் அட்டாக் நடக்கல. நீங்க சொன்னீங்க இப்போ லக்னோ, ஹைதராபாத், லக்னோ, அடுத்து குஜராத், இந்த சர்க்கிள் வரும்போது முன்னாடி 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க வந்து யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு 24 மணி நேரம் வீட்டு முன்னாடி போலீஸ்காரனை போட்டு வைக்க முடியுமா? வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போன் கால்ஸ் மூலமாவோ மெயில்ஸ் மூலமா வர இன்ஃபர்மேஷனை டீசிஃபர் பண்ணி, அதாவது அதுல இருந்து வர விஷயங்களை சேகரிச்சு ஏதோ ஒண்ணு சஸ்பிஷியஸா நடக்குதுன்னு சொல்லி அவங்க மெயில்ஸை மானிட்டர் பண்ணி அவங்க மேல கண்காணிப்பு வச்சதுனால்தான் ஒரு அட்டாக் நடக்க விடாம தடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வருமுன் காப்போம்னு சொன்னா அதுக்கண்டு எது வருதுன்னே தெரியாம காக்கன்னு சொன்னா எப்படி? வெள்ளம் வந்தாதாங்க நம்ம வந்து அதுக்கான போட்டை எடுத்துட்டு வர்றது, மத்த நிவாரண பொருட்களை எடுத்துட்டு வரதெல்லாம் பண்ண முடியும். எப்ப மழை பெய்யுதுன்னே தெரியாம எல்லாமே ரெடியா அலர்ட்டா வச்சுக்க சொன்னா எப்படி? இல்ல அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க வந்து கமெண்ட்ல வந்து மேதாவிங்க கேட்பாங்க. எனக்கு புரியுது. அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த மிக தெளிவான அறிவாளிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இப்படி ஒண்ணு இருக்குன்னு முதல்ல ஒரு உலகமைப்புக்கு தெரிய வந்தா மட்டும்தான் அவங்க ஆக்ட் பண்ண முடியும். அதுக்கன்ட்டு சகட்டு மேனிக்கு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எவிடன்ஸ் இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் நிக்காது. இது ஆக்சுவலா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஐசிஸ் நெட்வொர்க் ஆனது ஆசாத், முகமது சொஹேல் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய 2 ஆபரேட்டிவ்கள் ஐசிஸோட லிங்க்ல இருந்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் வந்து டெட் டிராப் அப்படின்னு, டெட் டிராப்னா ஒரு இடத்துல ஒரு பொருளை வந்து போட்டு போயிட்டா அந்த பொருளை அங்க இருந்து அவங்க எடுத்துக்கிறது, யார் போட்டான்னு தெரியாது, அதை இவங்க எடுத்து அதை இவங்க வந்து யூஸ் பண்றது. இந்த டெட் டிராப் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக ராஜஸ்தான், குஜராத் பல இடங்கள்ல வந்து இவங்க இந்த மாதிரி இந்த ரிசின் என்ற ஒரு அந்த கொடிய ஒரு விஷத்தை வந்து பல இடங்கள்ல அவங்க டெட் டிராப் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டெட் டிராப் நடக்கும் போதே குஜராத்ல பிடிபட்டாச்சு ஒரு ஆளு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுங்க எல்லாரும் ஒருத்தர் பிடிபட்ட அப்புறம் அவங்க என்கொயரி பண்ணும்போது எல்லாருமே பயத்தனா அலிஜென்ஸ்னா யாருக்கு வந்து நாங்க, அதாவது ஒருத்தருக்கு என்னோட ஆதரவோ இல்ல நான் வந்து இவங்களுக்கு உடமாற நான் வந்து இவங்களுக்கு மொத்தம்தான் வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் செய்யறதோ, அவங்களுக்கு வந்து கூட நிக்கிறதோ, இன்னும் சொல்ல போனா அலிஜென்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. இது கரெக்டான தமிழ் வார்த்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவங்க அலிஜென்ஸ் ஓத் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஐசிஸ் பிளாக்ஸும் இது இல்லாம அவங்க கிட்ட பணம் எப்படி வந்தது ஃபாரின் ஹேண்ட்லர்ஸ் மூலமான்னு சொல்ற அதையும் ட்ராக் பண்ணிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு பயாலாஜிக்கல் அட்டாக் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரியல் த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
குறிப்பிட்டு பண்டிகை நாட்கள் இது மாதிரி நாட்கள் வரும்போது அங்க பாய்சனிங் பண்றதுக்கு தண்ணி தொட்டியில பால்ல இதெல்லாம் பாய்சனிங் பண்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாம்புங்களோட மத்த துப்பாக்கியில வச்சு சுடுறதோட இது சிம்பிள் மெத்தட். ஆனா உயிர் சேதம் பெரிய அளவுக்கு இருக்கும், இமேஜின் பண்ணாத அளவுக்கு. சோ பெரிய தாக்கம் சொசைட்டில ஏற்படும். அத இந்த பிளாட் கண்டுபிடிச்சு இத நிறுத்தப்பட்டுள்ளது. சோ இந்த மொய்தீன் என்றவர் அரெஸ்ட் பண்ணது குஜராத் ஏடிஎஸும் நவம்பர் 2025 இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜனவரி 2026 இந்த ஆள் மேல சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் என்ஐஏ மே 2026 இந்த மொத்த நெட்வொர்க் இந்தியால அகமதாபாத்ல இருக்கிற நெட்வொர்க், யூபில இருக்கிற நெட்வொர்க், பிளஸ் ஹைதராபாத்ல இருக்கிற நெட்வொர்க், அவங்களோட அண்டர் கிரவுண்ட்ல என்னென்ன வச்சிருக்காங்க, எதெல்லாம் ஹைதராபாத்ல அவங்க இதை தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுத்திருந்தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கைதுகள் நடந்திருக்கு. தேர்தல் சந்தர்ப்பத்தால நம்ம இதை பெருசா கவனிக்கல, பெருசா நியூஸ்ல வரல. ஒரு பெரிய டெரர் பிளாட்டே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இனிமேல் களை எடுக்கப்படும்ன்றது நம்ப முடியுது இதன் மூலம். சார், அதே போன்று இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈரான் போருக்கு இடையில இந்த எலியும் பூனையுமாக இருந்த அமெரிக்கா வெர்சஸ் சீனா பார்த்தோம்னா ட்ரம்ப் அது சீனாக்கு போயிருக்காரு சார். இந்த அளவுக்கு அவங்க ஒரு எலியும் பூனையுமா இருந்தாங்க. ஆனா பார்த்தா ட்ரம்ப் ஒரு அரசுமுறை பயணமா சீனாவுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு ஒரு சிறப்பான வரவேற்பெல்லாம் ஜி ஜின்பிங் அவருக்கு கொடுத்திருக்காரு. ஏன் சார் இந்த பயணம்? இதன் மூலம் ஈரான் போர் முடிவுக்கு வரும்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பயணம். இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் வாக்கிலேயே இது நடந்திருக்கணும். இது மேல நடந்திருக்கு, டிலே ஆயிருக்கு. இந்த பயணம் என்பது 2 விஷயங்கள்ல இது முக்கியத்துவம் பெறுது. ஒண்ணு ஈரானுக்கு நடக்கக்கூடிய போர், ஈரான்ல நடக்கக்கூடிய போருக்கு ஈரான் சைனா மூலமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க உன்னித்து பார்த்திருக்காங்க. உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல ஷி ஜின்பிங்கும் ட்ரம்பும் சந்திக்கிறாங்க. ஏன்னா ஈரான்ல இருந்து அதிகம் எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு சைனா. ஈரானுக்கு மறைமுகமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற நாடும் சைனா ஒண்ணு, இன்னொரு ரஷ்யா. அதே சமயத்துல சைனால இருந்து போறக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான உற்பத்திகள் அமெரிக்காவுக்கு போய் ஆகணும். ஒரு டைம்ல பொருளாதார போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு எண்ணெய் போர் காலகட்டத்தை உலகம் எட்டி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட டாரிஃப் போர், அதாவது வரி போர் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலையில இந்த எண்ணெய் சார்ந்த போரை அமெரிக்கா உருவாக்கிச்சு. ஆக நார்த் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ரஷ்யால இருக்கக்கூடிய எண்ணெய் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு, அதாவது யூரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணெயை பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 32% எண்ணெய் இப்போ இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்முஸ், கல்ஃப் ஆஃப் அடன் வழியா வரக்கூடிய எண்ணெய் இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இருக்கிற எண்ணெய்கள்லாம் ஏதோ ஒரு விதத்துல அந்த தடங்கள் எல்லாம் அடி வாங்கும் போது அப்போ அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் இதுல லாபம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறது. அமெரிக்க எண்ணெய் உலகம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வாங்கும் போது அமெரிக்கா சைனா மேல எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும்டான்னா, என்கிட்ட இருந்து நீ எண்ணெய் வாங்கு, பொருளாதாரமா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், அது உற்பத்தி திறனை காப்பாத்திக்கணும்னா எண்ணெய் என்கிட்ட இருந்தா நீ வாங்க முடியும். சோ எண்ணெய் வரக்கூடிய எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனையை இன்னைக்கு ட்ரம்ப் கிளப்பி விட்டார். இதால அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் எண்ணெய் விற்கிறதால லாபம், இன்னொரு பக்கம் சைனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா சைனால உள்நாட்டு உற்பத்தி இல்ல, எண்ணெய் உற்பத்தி. சைனா அமெரிக்காவுக்கு கட்டுப்படுமா சார்? அது படாது. இப்போ கேமே இன்ஃபேக்ட் அமெரிக்கா நினைச்சது ஒண்ணு, எதுக்கு அவங்க இந்த போர் நிறுத்தத்தை ரொம்ப அதிகமா அது மேல பிரஷர் கொடுத்தாங்க, ரொம்ப அதிகமா இந்த போர் நிறுத்தம் வந்தாகணும்னு பார்த்தாங்கன்னா, இந்த சைனா அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் கை மேலோங்கி இருக்கணும் என்பது அமெரிக்கர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா அமெரிக்கா நினைச்சபடி உலகத்துக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு நன்மை புகட்டும் வகையில் அமெரிக்கா எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும், எல்லா போர் குறிக்கோள்களும் அடைய முடியாம போயிட்டதுனால ஈரான் போரை தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து இப்போ சீனாக்கு போயிருக்க ட்ரம்ப் அங்க என்ன மாதிரியான சீனாக்கு அழுத்தங்கள், போர் நிறுத்தம் குறித்து இல்ல போர் குறித்தான விவாதங்கள் என்ன மாதிரி அழுத்தம் சீனாக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? இது ஆயுதங்கள் கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு சப்போர்ட் ஆயுதங்கள் கொடுக்கறது அது சைனா இவங்களுக்கு சொல்றது கட்டுப்பட போறது இல்ல, இவங்க சொல்றது கேட்க போறது இல்ல. சைனா வேற மாதிரியான அழுத்தங்கள் குறிப்பிட்டு இந்த பிளாக்கேட எடுக்க சொல்றதுக்கு ஒரு அழுத்தம் சைனா கொடுக்கும். தைவான் மேல இன்னொரு அழுத்தத்தை சைனா எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு சாத்தியம் உண்டு தைவான் மீது. ஆனா தைவான் மீது அழுத்தம் எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கண்டு இது மாதிரி ஒரு போரை தொடக்குவாங்களான்னா அது டவுட் தான். சோ அதுக்கான வாய்ப்புகள். இப்போ இங்க பாகிஸ்தான் பார்த்தோம்னா டபுள் கேம் ஆடினு இருக்காங்க இந்த போர் விஷயத்துல. பார்த்தோம்னா
இப்ப ஈரானுக்கு வந்து அவங்களுடைய பேஸ் நூர்கான் பேஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சவுதி கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. என்னதான் நிலைப்பாடுல இருக்காங்க பாகிஸ்தான்? அதாவது ஈரானோட சில விமானங்கள், போர் விமானங்கள்ல வந்து நூர்கான் பேஸ்ல அவங்க தஞ்சமடைய செஞ்சாங்க இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது. அதே சமயம் ஏன்னா ஈரான் கிட்ட இருந்து திட்டுத்தனமா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது நாடு பாகிஸ்தான். அந்த எண்ணெய் வர்றது போக்குவரத்து நின்னு போச்சுன்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து அதை சுத்திகரிக்கிற திறன் இல்லாத நாடா இருக்கிறதுனால, டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால எண்ணெய் விலை வந்து பல மடங்கு உயர்ந்துள்ளது பாகிஸ்தான்ல. சோ அதுக்காக ஈரானுக்கு இடம் கொடுக்க வேண்டியதா போச்சு நூர்கான் பேஸ்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கராச்சி, குவதரு, குவெட்டால இருக்கிற பேஸ் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைடு யுஏஇ பகைச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு 13,000 வீரர்களையும் 17 இல்ல 18 JF-17 ஏர்கிராப்டுகள், ஒரு ஸ்குவாடன் ஏர்கிராப்டையும் அமுச்சு வச்சாங்க. ஏர் டிஃபென்ஸ் கோரையும் அமுச்சு வச்சாங்க சவுதி அரேபியா அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச தொகை வந்து பெருந்தொகை கிடைச்சது. அதை வச்சுதான் யுஏஇயோட கடனை அடைச்சாங்க $3.5 பில்லியன் அளவுக்கு. கத்தாரும் சவுதியும் காசு கொடுத்தாங்க. சோ இவங்க யார் பக்கம் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க விலை போன நாடு அப்படின்னு சொல்றதுக்கான தேவையும் காரணமும் இதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசி முனீரை நம்புற சூழல் வந்து யாருக்குமே இல்ல. அமெரிக்கா நம்ப வேணாமான்ற குழப்பத்துல இருக்கு. ஈரான் வந்து அதனாலதான் போன வாட்டி பேச்சுவார்த்தை நடத்தணுமா நடத்தக்கூடாதான்ற ஒரு கட்டம் வரும்போது பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்த முடியாம போனதுக்கான காரணமே இதுதான். சோ பாகிஸ்தான் எல்லா பக்கமும் ஆடுதுன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் பாகிஸ்தானை தவிர்த்து இருக்காங்க. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்து வைக்க. ஜெய்ஹிந்த். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.